ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜகிருஷ்ணா யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜி. நான் உங்கள் மறுபடியும் வந்து ஷாப்பிங் தான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கடை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எங்களுக்கு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த கடைக்கு தேவையான குட்டி குட்டி திங்ஸு அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதை தான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நேற்றே இது வந்துருச்சுங்க. எல்லாம் ஒட்டுக்கா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை செக் பண்ணி பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டேன் நான். ஏன்னா போன தடவை வந்து நான் அமேசானில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றில் வந்து கிளாஸ் உடஞ்சிருந்தது. மறுபடியும் பிரித்து நான் பார்க்குறதுக்கு வந்து ஒரு 3 நாள் டைம் ஆனதுனால அதை ரிட்டன் எடுத்துக்க மாட்டேங்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பர்கர் ப்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பர்கருக்குள்ளே வந்து பேட்டி வைக்கிறோம் இல்லைங்க, அந்த பேட்டிக்கு ப்ரெஸ் பண்ணுறது. கையில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அன்ஈவன் ஷேப்பில் வரும், பார்த்தா ரவுண்டாகவே கிடைக்காது. அதுக்காகத்தான் இது நான் வாங்கினேன். இது வந்து சாண்ட்விச் யூஸ் பண்ணிக்கலாம். சாண்ட்விச் பண்ணி இதை யூஸ் பண்ணிங்க. ரவுண்ட் பண்ணுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கட்லெட்டுக்கு ஓகே. ஆக்சுவலாக வந்து இது பர்கருக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லைங்க. நம்ம வந்து பெரிய சைஸ் பர்கர் பேட்டிக்கு மட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை. கட்லெட்டு, பொட்டேட்டோ ரவுண்டு இதெல்லாம் பண்ணும்போதும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத இனிமேல் வர ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஒவ்வொரு ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவ்யூ பார்த்து தான் நான் வாங்கியிருக்கேன். இதனுடைய ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூஸ் பண்ணும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இது ஓரியன்டாக நான் உங்களுக்கு ப்ரைஸ்லேருந்து எல்லாமே நான் சொல்கிறேன். யூஸ் பண்ண முடியல, வேஸ்ட் அப்படின்னாலும் அதையும் நான் சொல்கிறேன். ஆனால் ப்ரைஸ் மட்டும் இப்போதைக்கு வேண்டாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி இல்லை. சின்ன சின்ன விஷயத்த வந்து நான் வந்து பண்ணிகிட்டே தாங்க இருக்கேன். இப்போ எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ நான் எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். இந்த எஃபோர்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ரெஸ்ஸுங்க, பர்கரோட ப்ரெஸ்ஸு. இந்த பாக்ஸ் எனக்கு, இதில் இருக்கிற எல்லா பாக்ஸும் எனக்கு தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து தனியாகவே இருக்குது, நம்ம தனியாக செட் பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து சிங்கிளோடது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்னொரு பக்கமும் வந்து நான் தான் சொன்னேன்ல, எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த அடையாளத்துக்காக இப்போ ஒரு பக்கம் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே எனக்கு இது வேணும் அப்படிங்கிறதுனால இதை நான் வாங்கியிருக்கேங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறது பின்னாடி வர ஒவ்வொரு வீடியோவில் நான் இதை ஷேர் பண்ணிட்டு வரேன். அடுத்தது வந்து இது நம்ம என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவடை போடுறது. ஆனால் இது எப்படி வரும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாதுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இது ரொம்ப நாள் கனவு. இது என்ன தான் வரும், எப்படிப்பட்ட மெதுவடை வரும்னு தெரியல. சரி வாங்கிட்டோம், பார்ப்போமே. ஒன்று வாங்கி பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துட்டோம். பட் இது எப்படி வரும்னு தெரியல. 10ல் ஒரு ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அதையும் ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து ஓகேவா, ஓகே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சைடில் பேக் சைடு ஓப்பன் பண்ணால் வேலை முடிஞ்சுதா? உனக்கு இந்த பாக்ஸ் என்ன டேப் போட்டுக்கோ. ஆக்சுவலாக என் பொண்ணு வந்து எதுக்காக என் பக்கத்தில் உட்காந்துருக்குறான்னா, நான் என்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு பார்க்கறத விட இவளுக்கு இந்த பாக்ஸ் தான் வேணும். கிராஃப்ட் ஒர்க்ஸுக்கு வேணும். ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸை காமி. மெதுவடை வந்து சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து உள்ள திங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மெதுவோட ஸ்டாண்ட், அது கையில் வச்சுருக்கிறது கீழே வச்சிடணும். நம்ம இப்படி கீழே வச்சுட்டு நம்ம இதை வந்து இப்படி மேலே வச்சுக்கணும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவெல்லாம் நம்ம நிலத்துல ஒட்டாமல் இருக்கிறதுக்கு, மண்ணு பூசியில் இது அப்பாமல் இருக்கிறதுக்கு
இது குட்டியாக ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. நான் இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணோம், பண்ண உங்களுக்கு கீழே வந்து மெதுவிட வரும்னு சொல்லியிருக்காங்க. வருதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கையோட பாக்ஸ்லேயே போட்டு கத்தி மாற்றி யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணணும். எப்போவுமே ஆப்போசிட் டைரெக்ஷன் யூஸ் பண்ண கத்தியை. இந்த பக்கம் திருப்பியும். ஆக்சுவலாக இது வந்து நம்ம மாவு போடுறோம் இல்லைங்க, அந்த மாவில் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்காக இது வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். இதுக்கு பேர் ரவோலி கட்டர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குக்கீஸ்லாம் நம்ம பண்ணும்போது அதுக்குள்ளே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தாங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரியல, பார்த்துடலாம். அங்கே ஒரு குட்டி ஒன்று இருக்கும். பாக்ஸ் தாங்க எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. நாங்கள் போட்டதெல்லாம் குட்டி குட்டியாக தான் போட்டோம். இந்த டைம் ஐட்டம் வந்து டீசன்ட் பேக்கிங் எல்லாமே. என்னங்க ஐட்டம் உள்ள இருக்கு, தனியாக வருது. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு எனக்கு கேக் டிஸ்பென்சர், கப் கேக் டிஸ்பென்சர். கப் கேக் டிஸ்பென்சர் இதுங்க. இதுக்கும் வந்து சூப்பராக வந்து அந்த பாக்ஸ் தள்ளி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஹேண்டில்